أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا رب يا رحمن يا رحيم. உன்னுடைய வேதத்தை யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக, எங்கள் கவலை போக்கக்கூடியதாக, யா அல்லாஹ் எங்களுக்கு அருக்கிருபை செய்யக்கூடியதாக ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதில் நாங்கள் கேட்கக்கூடிய செய்தியை உள்வாங்கி விளங்கி புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக, பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்கிவை ரப்பே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரா மரியம். இது மக்கால இறக்கப்பட்டது. 98 வசனங்கள் இருக்குது. இந்த 19வது அத்தியாயமான இந்த மரியம் அப்படிங்கிறதுக்கு இந்த அத்தியாயத்துக்கு 16வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அதாவது ஆண் துணையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுத்தாங்க இல்லையா, அந்த செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து பேசுறான். அதுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த அத்தியாயத்துக்கு மரியம்னு பேர் சொல்றாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரேல் குடும்பத்துல இறைத்தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வழித்தோன்றல்கள்ல இம்ரான் ஹன்னா தம்பதியங்களுக்கு கிமு 1ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்கிறாங்க. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுமே பைத்துல் முகத்தஸ்ல புனித பள்ளிவாசல்ல ஊழியத்திற்காக அவங்களுடைய அன்னை கொடுத்துட்டாங்க. ஹன்னா முன்னாடியே செஞ்சிருந்தாங்க, நேர்ச்சப்படி அது நடக்குது. அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருடைய சகோதரி இருக்காங்கல்ல, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவங்களுடைய சகோதரி, அதாவது சிறிய அன்னை. அவங்களுடைய கணவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து இந்த இறை வழிபாடு, இறையச்சோ நிறைந்த சூழல்ல வளர்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஆணுடைய துணை, அவங்களுடைய உறவு இன்றி அற்புதமான முறையில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க அவங்களுக்கு பிறக்குறாங்க. அவங்களுக்கு இன்ஜீல்ங்கிற இறை மறை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அல்லாஹ்வுடைய கிருபையால. இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்க அவங்க அவங்கள ஏற்ற கிறிஸ்தவர்கள் நசாராக்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பிரிவா போயிடுறாங்க. இஸ்ரவேலர்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏத்தவங்க கிறிஸ்தவர்கள், நசாராக்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள ஏற்க மறுத்துட்டாங்கல்ல, அவங்க தான் யூதர்கள் அப்படின்னு 2 பிரிவா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலர் அவங்கள ஏற்க மறுத்தவங்கள பிரிஞ்சா இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு சிலர் எதிரியாகி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க. அப்போ அவங்கள இறைவன் காப்பாத்தி வானத்துக்கு அழைச்சுக்கிட்டான். இறுதி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எங்க இப்போ நம்முடைய காலத்துல இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து தான் கடைசி உம்மத், கடைசி தூதர், கடைசி வேதம். இந்த இறுதி இதோட உலக முடிவோட இறுதி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து இஸ்லாத்தின் மீதான எதிர்ப்பை அடக்கி ஒழிச்சு அதுக்கு பின்னாடிதான் அவங்க மரணம் அடைவாங்க. இன்னமும் அவங்க மரணம் அடையல. இதுதான் நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை. இத பத்தி இந்த சூறாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். அதனால இதுக்கு மரியம்ங்கிற பேரோட இது இருக்கு. வேற இது அல்லாத இந்த சூறாக்குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாயம் நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்குங்கள, அவங்கள பத்தி, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவர்களுடைய தந்தை ஆசர் அவங்கள பத்தி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் அவங்கள பத்தின செய்திகளும், இதுக்கு அடுத்து உலக முடிவு நாள் எப்ப நடக்கும், அதோடைய பயங்கர நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத பத்தியும், சொர்க்கம் மற்றும் நரகம் முதலான அழகான தகவல்களை எடுத்து சொல்லக்கூடியதா இந்த சூறா இருக்கு. இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட மக்காவுடைய அத்தியாயமா இருக்கு. இந்த சூறாவுல 2 வசனம் 58, 71 இது மட்டும் மதினால இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 98 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட வரிசையில 19வது இடத்துல இருக்கு. ஆனா அருளப்பட்ட வரிசையில 44வது அத்தியாயமா இருக்கு.
அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சூரா மரியம், ஒரு பெண்ணோட பேர்ல இறக்கப்பட்ட, நேம் சூட்டப்பட்ட ஒரு பெருமை கொடுத்த ஒரு அத்தியாயம். 19வது அத்தியாயம், 98 வசங்கள் கொண்டது. ஆரம்பிக்கலாமா? பிஷ்ரா, அவது பிஸ்மியோட ஆரம்பிங்க தவா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كافها يا عين صاد. இறைவன் தன் அடியார் ஜக்கரியா மீது பொழிந்த அருளை பற்றிய செய்தியாகும் இது. அவர் தம் இறைவனை மெதுவாக அழைத்த போது அவர் பணிவுடன் வேண்டினார், என் அதிபதியே, என் எலும்புகளோ நலிவடைந்து விட்டன, மேலும் நரையினால் என் தலை மினுமினுத்து விட்டது. மேலும் என் அதிபதியே, நான் உன்னிடம் பிரார்த்தனை புரிந்து ஒருபோதும் ஏமாற்றம் அடைந்ததில்லை. எனக்கு பின் என் உறவினர்கள் மேற்கொள்ளக்கூடிய தீய வழி பற்றி நான் அஞ்சுகிறேன். மேலும் என்னுடைய மனைவி மலடியாக இருக்கின்றாள். எனவே உனது தனிப்பட்ட அருளால் எனக்கு ஒரு வாரிசை வழங்குவாயாக. அவர் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தினருக்கும் வாரிசாக திகழட்டும். மேலும் என் இறைவா, அவரை விரும்பத்தக்க மனிதராய் ஆக்குவாயாக. பதிலளிக்கப்பட்டது, ஜக்கரியாவே, உமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோம். அதன் பெயர் யஹ்யா ஆகும். இந்த பெயருடைய எவரையும் இதற்கு முன் நாம் படைக்கவில்லை. அவர் கூறினார், எம் இறைவா, எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என் மனைவியோ மலடியாக இருக்கின்றாள், நானோ முதுமையினால் தளர்ந்து போய்விட்டேன். பதில் கிடைத்தது, அவ்வாறே ஆகும். இறைவன் கூறுகின்றான், இது என்னை பொறுத்து சுலபமானதாகும். இதற்கு முன் நீர் எப்பொருளாக இல்லாதிருந்த போது நாம் உம்மை படைத்திருக்கின்றனே. அதற்கு ஜக்கரியா, என் இறைவனே, எனக்கு ஒரு அடையாளத்தை நிர்ணயம் செய்வாயாக என்றார். அதற்கு இறைவன், உமக்கு அடையாளம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மக்களிடம் உம்மால் பேச இயலாமல் போவதாகும் என்றார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மரியமத்தை எடுத்ததோட அல்ஹம்துலில்லாஹ் முகத்தாவுடைய தனிப்பட்ட எழுத்துக்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களுடைய ரப்பு தன்னுடைய அடியார் ஜக்கரியா இருக்கிறார்ல, அந்த அடியார் ஜக்கரியா மீது பொழிந்த அருட்கொடைய பாருங்களேன். அது எவ்வளவு அற்புதமான அருளா இருக்கு, கிருபையா இருக்குங்கிறத அவங்க நமக்கு சொல்லி காட்டுறான். ஏன் நம்மளும் அந்த அருளை படணும், அதுக்கான முயற்சி செய்யணும். அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் அதுக்கு முயற்சி செய்வோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஒரு அழகிய வழிகாட்டுதல். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறா? அவர் தன்னுடைய ரப்ப மெதுவா கூப்பிட்டாரு, சத்தம் போட்டு மைக் வச்சு. எங்கேயோ தூரத்துல இருக்க ரப்பு அர்ஷுக்கு மேல 7 வானத்துக்கு மேல அங்கதானே இருக்கான், எப்படி கேட்கும் அப்படின்னு கத்தவெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப மெதுவா கூப்பிட்டு சொல்றாரு, என்னுடைய ரப்பே. அதோட மட்டும் இல்ல, அவர் பணிவா கேக்குறாரு, என் நாடி நரம்பெல்லாம் நலந்து வச்சு, நான் நிறையால என் முடியெல்லாம் பாரியாலாம். எவ்வளவு தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய ரப்பு கிட்ட, எதிரில இருக்கக்கூடிய தாய் தகப்பன்ட்டையோ, இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்டையோ, இல்ல நம்ம உடன் பிறந்தவங்கள்ட்டையோ, யார் ரொம்ப உரிமையா நம்ம எடுத்துப்போம் அவங்களோட அப்படி பேசுற அந்த மாதிரி அவரு தன்னுடைய ரப்பு கிட்ட பேசுறாரு. நம்ம மெதுவா பணிஞ்சு தாழ்வா, ரப்பே, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு முடியல, ஏழும்பலம் பழையனம் போச்சு, நர முடியா போச்சு, எனக்கு ஒண்ணுக்குமே அதுக்கான சக்தி இல்லை, ஆனா ஆசையா இருக்கே, எனக்கு விருப்பமா இருக்கே, எனக்கு நீ இது கொடுக்க மாட்டியா? கொடுப்ப இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த உறுதியான எண்ணத்தோட அவங்க கேக்குறாங்க பாருங்க. அதனால ரப்பே, நான் உங்ககிட்ட இந்த பிரார்த்தனையை கேக்குறேன். உங்ககிட்ட கேட்டா ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. ஏன்னா நீ ஏமாத்துறவன் இல்ல, மோசடி செய்யறவன் இல்ல, அநியாயம் செய்யறவன் இல்ல, நீ நம்பிக்கை துரோகம் பண்றவன் இல்ல. உங்ககிட்ட நம்பி நம்மளை ஒப்படைச்சோம்னா ஏமாந்து போக மாட்டோம். அதனால நான் நம்பிக்கையோட கேக்குறேன். எனக்கு பின்னாடி என்னுடைய உறவினர்களோ வேற யாருமோ என்னுடைய இந்த பணிக்கு எனக்கு வாரிசா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால யாரெல்லாம் எனக்கு ஒரு வாரிச கூடியாலாம். ஏன்னா இவ்வளவு காலம் கழிச்சு டெக்னாலஜி இப்பயாச்சும் என்னென்னமோ பண்றாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய காலமும் இல்லை, எதுவும் முடியாது. எவ்வளவு தன்னுடைய ஆசைய, விருப்பத்தை, வேண்டுதலை வெளிப்படையா இயலாமைய சொல்லி சரணடைஞ்சு கேக்குறாங்க. அப்போ அவருக்கு பதில் சொல்லப்பட்டுச்சு. எப்படி?
உங்களுக்கு உங்களுடைய துவாவை நான் அங்கீகரித்தேன், ஏத்துக்கிட்டேன். நீ கேட்டதை நான் கேட்டுட்டேன். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ கேட்ட மாரி உனக்கு குழந்தை பிறக்கும். அதுலயும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பிறக்கும். அதுக்கு நானே பேரு செலக்ட் பண்ணிட்டேன். இதான் யஹ்யாங்கிற ஒரு பேரு. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாரி பேர்ல யாரையும் நான் படைக்கவே இல்ல. அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகா சொல்றான். அப்போ அவரு கேட்டாச்சு. ஆசைப்பட்டு கேட்டாச்சு. இப்ப நான் வந்து ஒருத்தர்ட்ட கேட்கிறேன்னு சொன்னா, எனக்கு தெரியுது அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் கேட்கறது எனக்கு தூக்கிட்டு வர முடியுமா? எனக்கே. அந்த மாதிரி நான் ஒரு பலகீனமா இருந்துகிட்டு பெரிய விஷயத்த கேட்கறது. அது மாரி கேட்கிறப்போ, அவரு திருப்பி கேட்கிறாரு, "உனக்கு கிடைக்கும்." அப்படிங்கிறப்ப சொல்றாரு, "அப்படியா யா அல்லாஹ்? எனக்கு கிடைக்குமா? உன்கிட்ட நம்பிக்கைய இழந்துற மாட்டேன். உன் நம்பிக்கையில வந்தவன் தான் உன்கிட்ட கேட்காம இருப்பான். நான் உன்கிட்ட கேட்டுட்டு நம்பிக்கையும் வைக்கிறேன்." எவ்வளவுலாம் அழகா கேட்டாரு. கேட்டுட்டு, நல்லா எனக்கு கிடைக்கும்னு சொன்னதுமே, "அப்படியா? ஆனா என் மனைவி மாலாடாவும் நானும் ஒண்ணுக்குமே இயலாம போயிட்டேனே! அப்ப எப்படி? எனக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளத்த காட்டியா அல்லாஹ்." சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா நீங்க வந்து உங்களுடைய சமுதாய மக்கத்துல நீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு அடையாளம் என்ன? 3 நாளு மக்கள்ட்ட பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு அடையாளம்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ் எவ்ளோ பெரிய நம்பிக்கை. இத ஏன் திரும்ப திரும்ப நம்ம ஓதக்கூடிய இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்டா, நாமும் நம்முடைய ரப்போட நம்பிக்கை இழந்துறக்கூடாது. நம்பிக்கையோட நம்ம ரப்பு கிட்ட கேட்கும்போது, நிச்சயம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குடுப்பான். நாம எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மக்கள்கள்ட்ட மனிதனோட அல்லாஹ்வுடைய படைப்புகள்ட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு ஏனோ தெரியல நம்முடைய ரப்பு கிட்ட இருக்கிறது இல்ல. அவன நம்பாதவர்களை தவிர எப்படி மலக்குமார்கள் வந்தப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவிட்ட சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வின் மீது, அந்த இறைவன் மீது நம்பிக்கை இழந்துறாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? அநியாயக்காரனை தவிர யார் நம்முடைய ரப்பு மேல நம்பிக்கை இழந்திருப்பான்? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான். நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு நம்ம ரப்ப அழைக்கும்போது, அவன் மீது தவக்குல் வைக்கும்போது, நமக்கும் நம்முடைய காரியங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஈஸியா, அழகா, அற்புதமா எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சோமோ, அதை விட சிறந்ததையும் குடுக்கக்கூடியவனா இருக்காங்க அல்லாஹ். இந்த வசனங்கள் அடுத்து பிஷ்ரா. பிறகு அவர் மாடத்திலிருந்து வெளியேறி தம் சமுதாயத்தினரிடம் வந்து, நீங்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதியுங்கள் என்று சாடையாய் உணர்த்தினார். யஹ்யாவே, நீர் வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளும். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு நாம் ஹுக்மை வழங்கினோம். மேலும் நம்மிடமிருந்து இலகிய மனத்தையும் தூய்மையையும் வழங்கியிருந்தோம். அவர் மிகவும் பேணுதல் உள்ளவராகவும் தம் தாய் தந்தையரின் கடமைகளை செவ்வனே ஆற்றுபவராகவும் திகழ்ந்தார். அவர் முரடனாகவோ கீழ்ப்படியாதவராகவோ இருக்கவில்லை. அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே, ஒரு குழந்தை எவ்வளவு அழகா வளர்க்கப்படணும், அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துவாவுக்கு பதில் அளிக்கிறான். அப்ப எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு யா அல்லாஹ்ன்னு கேட்கறாங்க. நீங்க 3 நாள் பேசாம இருக்க முடியும். அதுதான் உங்களுக்கு. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க? காலையிலயும் மாலையிலயும் திக்ர் செய்யுங்கங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த காலை மாலை திக்ர எல்லா இடத்துலயும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் விரும்பி மனிதர்களை செய்ய சொல்லக்கூடிய ஒரு அமல்ல ஒண்ணு காலை மாலை இறைவனை திக்ர் செய்யறது. இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நிறைய டைம்ல நானும் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த இடத்துலயும் ஞாபகப்படுத்திக்கிருவோம். காலை மாலை அட்லீஸ்ட் 5 நிமிஷம் ஆச்சும் நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய ரப்ப அந்த ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகைக்கு பின்னாடி திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா இருந்தா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மஹப்பத்துக்கு உரியவர்களா நம்ம இருப்போங்கிறதுல சந்தேகம் இல்ல. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே. நாம அவங்களுக்கு யஹ்யாவ குடுத்தோம். அந்த யஹ்யாவ எப்படிப்பட்ட மகனா குடுத்தோம்? அவருக்கு வேதத்தை குடுத்தோம். அப்ப அவரை தூதரா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இறை தூதரா ஆக்கிக்கிறான். அவருக்கு நம்ம வேதத்தை குடுத்தோம். அவர் குழந்தை பருவத்திலேயே அவருக்கு அந்த ஹுக்கும, அதாவது அதனுடைய ஞானத்தை நம்ம அவருக்கு குடுத்தோம். அது மட்டும் இல்ல, அவருக்கு நல்ல இளகிய மனம் உள்ளவரா, தூய்மையை விரும்பக்கூடியவரா அவர் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப மிக பேணுதலா தாய் தந்தையருடைய கடமைய கரெக்டா செய்யக்கூடிய மனிதரா இருந்தாரு.
அவர் ஒரு முரடராகவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கீழ்ப்படியாதவராகவோ தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்படாத ஒரு கீழ்ப்படியாத மனிதராவோ இருக்கல. அப்ப பாருங்க நம்ம பிள்ளைங்கள மிருதுவா அழகான ஒரு பண்பாடோடு நம்ம வளர்க்கும் போது, இறைவனை பத்தி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாகவும், பெற்றோர்களுக்கு உபே பண்ணி கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளையாகவும், அழகான முறையில கடமைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. நம்ம அவங்க மனம் போனபடி விட்டுட்டு, அப்புறம் ரோல் மாடலா வேற எதையோ காட்டிட்டு, அப்புறம் இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காட்டக்கூடிய இந்த ரோல் மாடல நம்ம எடுத்து நம்ம வளர்த்தோம்னா, அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா முன்னுதாரணமா இருப்பாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க மேல சாந்தி உண்டாகட்டும். அவங்க பிறந்த நாள்ல அவங்க எப்ப பொறந்தாங்களோ, அப்ப அந்த நாள்ல, அவங்க இறக்குற நாள்ல, மீண்டும் உயிர் குடுத்து எழுப்பக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய சாந்தி அவர்கள் மீது உண்டாகட்டும். யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் இப்படிப்பட்ட சுப செய்திகளை, இப்படிப்பட்ட அமைதி, சாந்தி யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததா மேலும் நபியே, மரியத்தை பற்றி இந்த வேதத்தில் உள்ளதை நீர் விவரித்து கூறுவீராக. அவர் தம்முடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பக்கமாக ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவர் ஒரு திரையிட்டு அவர்களிடமிருந்து மறைந்திருந்தார். அப்போது நாம் அவரிடம் நம்முடைய ரூஹை வானவரை அனுப்பினோம். அவர் மரியத்தின் முன்னிலையில் முழு மனித உறவில் தோன்றினார். உடனே மரியம் கூறினார், உம்மை விட்டு கருணைமிக்க இறைவனிடம் நாம் பாதுகாவல் கோருகின்றேன், நீர் இறையச்சம் உள்ளவராயின். அதற்கு அவர் கூறினார், நான் உம் இறைவனின் தூதராவேன். தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை உமக்கு வழங்குவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். மரியம் கூறினார், எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என்னை எந்த மனிதனும் தீண்டவில்லையே. நான் தீய நடத்தை உள்ளவளும் அல்லவே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்றான், நபியே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி இந்த வேதத்துல உங்களுக்கு நான் இறக்கி கொடுக்குறேன். அதை பத்தி இந்த மக்களுக்கு எழுத சொல்லுங்க. அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். எடுத்ததோட அவங்க ஒரு திரையிட்டு அழகான முறையில மறைஞ்சு இருந்தாங்க. அப்ப பாருங்க, பெண்களாகிய நாம எந்த மாதிரி ஒழுக்கத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க இருக்கிற இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கல, எங்க பார்த்தாலும் இருக்கல, தன்னுடைய அழகான முறையில மறைச்சுக்கிட்டு ஒழுக்கமான முறையில வாழ்றாங்க. அந்த நேரத்துலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சதா அவங்க சொன்னது, ஓ இது அல்லாவுடைய கட்டளையா, ஓகே. உடனே அல்லாவுடைய கட்டளைங்கிறது அவங்களுக்கு தெரியல. சொன்னதோட அவங்க கேக்குறாங்க, அது எப்படி அப்படிங்கிறத கேக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை பத்தி எல்லாம் நம்ம தஃப்சீர்ல நல்ல அழகான முறையில விரிவா பேசியிருக்கோம். சேனல்ல இருக்கு, போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம தஃப்சீர்லயும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, எடுத்து படிச்சு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இமாம்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்துல அழகான முறையில அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் சூட்டி அழகான முறையில அந்த ஹிஸ்டரியை சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் இது தெரிஞ்சு இருக்கும்போது மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. நமக்கு மிகப்பெரிய ஈடேற்றத்தை தரக்கூடியதா, ரோல் மாடலா எடுக்கிறதுக்கு வசதியானதா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த. அடுத்ததா அதற்கு வானவர் கூறினார், அவ்வாறே நிகழும். உம் இறைவன் கூறுகின்றான், அவ்வாறு செய்வது எனக்கு மிகவும் எளிதானது. மேலும் நாம் அக்குழந்தையை மக்களுக்கு ஒரு சான்றாகவும் நம்மிடமிருந்து ஒரு கருணையாகவும் ஆக்குவதற்காகவே இவ்வாறு செய்கின்றோம். மேலும் அது நடந்தே தீரும். பின்னர் மரியம் அக்குழந்தையை கர்ப்பம் தரித்தார். கர்ப்பத்தோடு அவர் தொலைவான ஒரு இடத்திற்கு ஒதுங்கிச் சென்றார். பிரசவ வேதனை அவரை ஒரு பேரிச்சம் மரத்தடியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது. அப்போது அவர், அந்தோ, நான் இதற்கு முன்னரே மரணமடைந்து முற்றிலும் மரக்கடிக்கப்பட்டு போயிருக்க கூடாதா என்று கூறலானார். அப்போது கீழே இருந்து ஒரு வானவர் அவரை அழைத்து கூறினார், நீர் கவலைப்படாதீர், உம் இறைவன் உமக்கு கீழே ஒரு நீரூற்றை அமைத்துள்ளான். மேலும் பேரீச்சை மரத்தின் அடிப்பகுதியை பிடித்து சற்று உழுக்கும், அது உம்மீது புத்தம் புதிய பேரீச்சம் பழங்களை உதிர்க்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கட்டளைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புறான். அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க, எப்படி நீ எனக்கு இப்படி கொடுக்க முடியுங்கல. இதெல்லாம் அவருடைய கட்டளை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைய கொடுக்குறான். அந்த குழந்தைய அந்த கர்ப்பத்தோடு அவங்க என்ன செஞ்சிடறாங்க,
வெட்கப்பட்டு அவங்க சங்கடப்பட்டு தொலை தூரத்துக்கு ஒதுங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு பிரசவ நேரம் வரவுமே சுப்ஹானல்லாஹ் அதனுடைய வேதனை எவ்வளவு கஷ்டமானதா இருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடியே நான் மரணிச்சு போயிருக்க கூடாதா? அந்த அளவுக்கு எனக்கு வேதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழ உட்கார்ந்து அவங்களுடைய வேதனைய சொல்றாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர அனுப்பி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கீழ பாருங்க ஒரு நீர் ஊற்றத்த அவங்களுடைய ரப்பு குடுத்திருக்கான். இந்த பேரிச்சம்பழத்த இப்படி மரத்த பிடிச்சு உலுக்குங்க. அது ஒரு அழகான உங்களுக்கு பழத்த குடுக்கும். அத சாப்பிட்டு தண்ணிய குடிங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும். இத பத்தி கூட நம்ம நெறைய பார்த்திருக்கோம். இந்த பேரிச்சம்பழத்தோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத. 2வது நம்ம கடைசி அந்த டெலிவரி டைம் வரைக்கும் எப்படி நம்மள ஆக்டிவா வேலை செய்யக்கூடிய பாடியா இத நம்ம உடம்ப பழக்கி இருக்குந்தா, அது ரொம்ப இலகுவா நார்மல் டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் குடுக்குறான். அதே நேரத்துல அந்த கஷ்டங்கிறது பெண்களுக்கு உரியது. அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, உயர்வு அல்லாஹ் தஆலா குடுத்திருக்கான். இவ்வளவுன்னு சொல்றதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல. ஆஃப்டர் டெலிவரி அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாவும் இருக்கான். இதுல எல்லாம் ஏராளமான நற்செய்திகள், சுப செய்திகள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம கடைபிடித்து வாழக்கூடிய ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. யா அல்லாஹ் அதையெல்லாம் புரிந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். கண்டினியூ பண்ணுங்கடா. ஆக நீர் புசித்தும் பருகியும் கண் குளிர்ந்திருப்பீராக. பிறகு மனிதரில் எவரையேனும் நீர் கண்டால் அவரிடம் கூறிவிடும், கருணை மிக்க இறைவனுக்காக நோன்பு நோட்க வேண்டுமென நான் நேர்ந்திருக்கின்றேன். ஆதலால் இன்று நான் எவரிடமும் பேச மாட்டேன். பிறகு அவர் அக்குழந்தையை தூக்கிக் கொண்டு தம் சமூகத்தாரிடம் வந்தார். அவர்கள் கூறினர், மரியமே, நீ ஒரு பெரும் பாவச்செயலை செய்துவிட்டாயே. ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராய் இருக்கவில்லை, உன் தாயும் தீய நடத்தையுடையவளாய் இருக்கவில்லையே. அப்போது மரியம் குழந்தையின் பக்கம் சைகினை செய்தார். அதற்கு மக்கள் கேட்டார்கள், தொட்டிலில் இருக்கும் குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவது? உடனே குழந்தை கூறிற்று, நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன். அவன் எனக்கு வேதம் அருளினான், என்னை தூதராகவும் ஆக்கினான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பிஷ்ரா. பாரக்கல்லாஹ் அல்லாஹ் ஃபீக். சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல அவங்களுக்கு அழகான முறையில குழந்தையை பிறக்க சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொல்றான். ஏன்னா அவங்க கொஞ்சம் விலகி போய் இருந்தாங்கல்ல. அப்போ இந்த மக்கள்லாம் கேட்டா நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் கேள நான் நோன்பு வச்சிருக்கேன். நான் யார்ட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க. அந்த குழந்தைய அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றான். அதே மாதிரி அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வர்றாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வெல்கம் பண்ணவா செய்வாங்க? பூ போட்டா வரவேற்பாங்க. சுப்ஹானல்லாஹ். மரியமே என்ன அநியாயத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட செயலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? இது பெரிய மாபெரும் பாவச் செயல் ஆயிருச்சே. ஹாரூனுடைய சகோதரியே பாருங்க, அவங்களுடைய குடும்பத்தார பத்தி ஒரு பெண் தவறான நடத்தைக்கு போகும்போது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவறான நடத்தைக்கு போகல. ஆனா அந்த மாதிரி போகும்போது குடும்பத்தார வச்சு உடன்பிறப்புகளை வச்சு பேசப்படுறாங்க இல்லையா? பாருங்க, அதே மாதிரியே உங்களுடைய ஹாரூனுடைய சகோதரியே நீங்க இப்படி நடத்த கெட்ட பாவச் செயலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுடைய தாயோ உங்களுடைய தகப்பனோ தீய நடத்தை உடையவர்களா இருக்கல. அப்படி இருக்க நீங்க இப்படி ஒரு செயலை செஞ்சு பிள்ளைய பெத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லையில அவங்க சொல்றாங்க, நான் பேச மாட்டேன், இந்த பிள்ளைகிட்டயே அதை பத்தி கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, குழந்தைகிட்ட போய் நாங்க எப்படி பேச முடியும்? அந்த குழந்தை எப்படி எங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் அது சாத்தியமா இல்லையில, நடைமுறை சாத்தியமா இல்லாத விஷயமா தானே இருக்கு. இப்படின்னு கேட்டு அவங்க சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை பேசுது. சுப்ஹானல்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனக்கு வேதத்தை அல்லாஹ்தாலா கொடுக்குறான். என்னை தூதராவும் ஆக்கி இருக்கான். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல அற்புதமா குழந்தை இல்லையா? நடத்தை கெட்ட தன்மையிலயோ ஒழுக்கம் கெட்ட பிறந்த குழந்தை இல்ல. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட அந்த குழந்தைய பேச வச்சிருக்கான். அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்து உயர்வான அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கான். அல்லாஹு அக்பர். அடுத்து சித்தி பெரும் பாக்கியமுடையவனாகவும் ஆக்கினான். நான் எங்கிருந்தாலும் சரியே, தொழுகை மற்றும் ஜக்காத்தை நிறைவேற்றுமாறும் அவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை.
மேலும் என் தாயின் கடமையை நிறைவேற்றுபவனாகவும் என்னை ஆக்கினான். மேலும் முரடனாகவும் துர்ப்பாக்கியமுடையவனாகவும் என்னை ஆக்கவில்லை. என் மீது சாந்தி உண்டாகட்டும், நான் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் உயிரோடு மீண்டும் எழுப்பப்படும் நாளிலும். இவர்தான் மரியமின் குமாரர் ஈசா. இதுதான் இவரை குறித்து மக்கள் ஐயம் கொண்டிருக்கும் விஷயத்தில் உண்மையான கூற்றாகும். எவரையும் மகனாக ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வின் நியதி அல்ல. அவன் புனிதமானவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் ஆகிவிடு என்றுதான் ஆணையிடுகின்றான். உடனே அது ஆகிவிடுகின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த, மக்களுக்கு தேவையான விஷயத்த, தெளிவில்லாத விஷயத்துல விளக்கத்தையும் தெளியும் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. பெரும் பாக்கியமுடையவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த குழந்தையா இருக்கிறப்போ என்னை அல்லாஹ் தன்னுடைய அடிமையா படைச்சிருக்கான், எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கான், என்னை தூதர் ஆக்கியிருக்கான், பெரும் பாக்கியமுடையவனாகவும் ஆக்கியிருக்கான். நான் எங்க இருந்தாலும் சரி, என்னைய தொழுகையும் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவனா எனக்கு கட்டளையிட்டு இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை நான் என்னுடைய தாய்க்கு அவங்களுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கணும்னு அல்லாஹ் என்னை கட்டளையிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனா என்னை ஆக்கியிருக்கான். நான் ஒரு முரடனா துர்பாக்கிய உடையவனா என்னை அல்லாஹ் ஆக்கல. அப்ப பாருங்க, ஒரு முரட்டுத்தன்மை, துர்பாக்கியமா, கெட்ட நடத்த, பாவியா, அநியாயம் செய்யக்கூடியவனா, அட்டூழியம் செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடியது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படிங்கிற விஷயத்த அழகா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லலே சொல்றான் பாருங்க. ஒரு துர்பாக்கியம் உடையவனாவோ, ஒரு முரணாடா, ஒரு முரட்டுத்தனமாவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஆக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என் மீது சாந்தி உண்டாகும். நான் பிறந்த நாள்லயும், இறக்கக்கூடிய நாள்லயும், உயிரோட மீண்டு எழுப்பப்படக்கூடிய அந்த நாள்லயும் எனக்கு சாந்தி உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான இந்த உலகத்துக்கு தேவையான அழகிய மெசேஜ கொடுக்குறான் பாருங்க, செய்திய. எப்படி? இவர்தான் மரியமுடைய குமாரர் ஈசா. இவரை பத்தி மக்கள் எப்படிப்பட்ட தெளிவில்லாம, சந்தேகத்துல, ஐயத்துல இருக்கிறாங்களோ அந்த உண்மையான விஷயம் இதுதான். இது உண்மையான கூற்று. நீ அல்லாஹ்வுக்கு யாரை மகனா ஏற்படுத்திக்கிறணும்ன்ற எந்த ஒரு நியதியும் இல்ல. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுப்ஹானஹ், அவன் புனிதமானவன், பரிசுத்தமானவன். எந்த ஒரு விஷயத்தை தீர்மானிச்சாலும் அவன் ஆகிருன்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டா போதும், உடனே ஆகிரும். அதனால அவனுக்கு மகனோ, வாரிசோ, பிள்ளைகளோ, மனைவியோ, பெண்கள், பெண் தேவதைகளோ எதுவுமே தேவை கிடையாது. அவன் எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமானவன். அல்லாஹ் ஆகும்னு சொல்லி அவனுடைய கட்டளையில ஆனவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க அவர் விஷயத்துல அவங்க தாய் நடத்த கெட்டவன்னு சொல்லி இப்ப பேசுறீங்களா? ஒழுக்கம் இல்லாதவங்க பேசுறீங்களா? இன்னும் என்னென்னமோ தேவையில்லாத விஷயங்களை பேசுறீங்களா? நோ, இல்லவே இல்லை. படைத்த இறைவன் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன். தெளிவான விஷயத்தை பத்தி பேசி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அவரை என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருப்பார். என்னுடைய கட்டளையினால் உருவானவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதை நீங்க நம்பி அழகான முறையில செயல்படுங்க. உங்களுக்கு குர்ஆன் அழகிய விஷயத்த சொல்லி கொடுக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரப்பு அழகா இந்த விஷயத்த சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ந்து படிங்க. மேலும் ஈசா கூறியிருந்தார், திண்ணமாக என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ் தான். எனவே அவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள். இதுதான் நேரான வழியாகும். ஆயினும் அவர்களில் பல்வேறு பிரிவினர் தமக்குள் கருத்து வேறுபாடு கொள்ளலாயினர். எனவே அந்த மாபெரும் மறுமை நாளினை அவர்கள் பார்க்கும்போது இறைவனை நிராகரித்தவர்களுக்கு பெரும் கேடுதான் விளையும். அவர்கள் நம்மிடம் வரும் நாளில் அவர்களுடைய காதுகள் நன்கு கேட்டுக்கொண்டிருக்கும், கண்கள் நன்கு பார்த்து கொண்டிருக்கும். ஆயினும் இந்த கொடுமையாளர்கள் இன்று வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். நபியே, இம்மக்கள் கவனமின்றியும் நம்பிக்கை கொள்ளாதவர்களாகவும் உள்ள இந்நிலையில் அந்த மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அந்நாளில் தீர்ப்பு பட்டுவிடும் போது வருந்துவதை தவிர வேறு வழியேதும் இராது. இறுதியில் இப்பூமிக்கும் இதன் மீதுள்ள பொருள் அனைத்திற்கும் நாமே வாரிசாகி விடுவோம்.
மேலும் எல்லாரும் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 40 வசனம் 1 to ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும், அதுக்கடுத்து அவங்களுக்கு அழகான முறையில குழந்தைய கொடுத்தத யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் சொல்லிட்டு, அதுக்கடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த கடைசி 5 வசனத்துல 36வது வசனத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமா என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ் தான், அவனுக்கே அடிப்படைங்க, இதுதான் நேரான பாதை, என்னைய ஒரு கடவுளா எடுத்துக்கோங்க, நான் அற்புதமா பிறந்த குழந்தை, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், என்னைய வணங்குங்கன்னு ஒரு இடத்துல அவங்க சொல்லவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கூறி காட்டுறான், சொல்லி காட்டுறான் அழகா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான், அவனுக்குத்தான் நம்ம அடிபணியணும், அவன் தான் நேரான வழியை நமக்கு கொடுக்குறான், அப்பதான் நம்ம நேரான வழியை அடைய முடியும் அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொல்றாங்க. ஆனா அவங்களையே கடவுளாக்கி அவங்களையும் வணங்கின மக்களை பார்க்கத்தானே செய்யறோம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்றான், அவங்கள பல பிரிவா பிரிஞ்சு கருத்து வேறுபாடு கொண்டுட்டாங்க. அந்த மாபெரும் மறுமையினால அவங்க பார்க்கும்போது இறைவனை நிராகரிச்சு பெரும் வழிகேட்டுல போனாங்கல்ல, அவங்களுக்கு பெரும் கேடுதான் விளையும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அழகான முறையில அவங்க படைக்கப்பட்ட விதம், அவங்க சொன்ன பேச்சு, அவங்க அழகான நேர்வழியை சொன்னது எல்லாம் சொல்றான். அப்படி இருந்தும் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வழிகெட்டு போனாங்க, பல பிரிவுகளா ஆயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல அந்த ரப்ப பார்க்கும்போது யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, அவரை கடவுளா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளா எடுத்துக்கிட்டு வணங்குனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பெரும் கேடு விளையும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள நம்ம கிட்ட வரும் நாள்ல அவருடைய காதுகள் நன்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், கண்கள் நல்லா தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கொடுமைக்காரர்கள் இந்த வெளிப்படையான வழிகேட்டுல விழுந்து கிடக்குறாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா எத்தனையோ இடத்துல கண் இருக்கவங்கள, கண் இல்லாதவங்களை குருடர்களும் சமமாக முடியுமான்னு கேட்கிறான். குருடனா எழுப்புவேங்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், காது கேட்கும், நல்லா கண்ணும் பார்க்கும், ஆனா கொடுமை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க வழிகேட்டுல இந்த கண்ணு இருந்தும் காது இருந்தும் திருந்தி நேரான வழியில நடக்காத வழிகேடர்களா இருக்கிறாங்கிறத அவங்க சொல்லி காட்டுறோம். சொல்லிட்டு நபியே, இந்த மக்கள் கவனமின்றி நம்பிக்கை கொள்ளாதவர்களா உள்ள இந்த சூழ்நிலையில அந்த மறுமை நாளை குறிச்சு இவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. இப்படி கவனம் இல்லாம காது இருந்தும் கேட்காம கண் இருந்தும் பார்க்காம இறைவனுடைய அழகிய வழிகாட்டுதல் அதுல இருந்து நேர்வழி பெறாம இருக்கக்கூடிய மக்களுக்கு, கவனமின்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்பிக்கை கொள்ளாம இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நபியே அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. அந்த நாள்ல தீர்ப்பு, அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும்போது வருந்துவதை தவிர வேறு வழியே கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது, உதவி செய்யறதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அவங்க திருந்திருக்காங்க, வாய்ப்பை ஏற்படுத்தட்டும். இறுதியில இந்த பூமிக்கும் அது மீன் உள்ள பொருள்களுக்கும் அனைத்துக்குமே நாம தான் வாரிசு. இன்னைக்குதான் நம்ம எத்தனையோ இது என்னோடது என்னோடது என்னோடதுன்னு 1000 என்னோடது சொல்றோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எல்லாத்துக்கும் நாம வாரிசாயிருவோம், மேலும் நம்மிடமே எல்லாமே திரும்ப கொண்டு வரப்படும். அதனால இந்த மக்களுக்கு நபியே நீங்க எடுத்து சொல்லுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை விட அழகான முறையில் நமக்கு விளக்கப்படுத்தி காட்டுறதுக்கு வேற யாருமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து பல படிப்பினை எடுக்கலாம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தேவையை எப்படி நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களோ அது மாதிரி தாழ்ந்த குரல்ல பணிவோட இறக்கத்தோட நம்பிக்கை வச்சு நாமும் நம்ம ரப்பிட்ட துவா செய்யும் போது, கேட்கும் போது, சார்ந்து இருக்கும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்க முடியாத ஒரு விஷயத்த எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தானோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். யா அல்லாஹ் எங்களுக்கும் கூடிய அல்லாஹ். அதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல எந்த மாதிரியான இதை நமக்கு சொல்லி கொடுத்தானோ அது மாதிரி நாம் பெண்களாகிய நாம ஒழுக்கத்தோட நம்மளுடைய பிள்ளைகளை அழகான முறையில வளர்த்தெடுக்கும் போது, அந்த அல்லாஹ்வை நம்பி அவனிடம் சரணடைஞ்சு அவன் காட்டுன அந்த வழியில நம்பிக்கையோட மறுமையை நம்பி வாழும் போது சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய ஈடேற்றத்தையும் நேர்வழியும் பெறுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல மாறுபட்டு முன்னோர்கள் செய்தது, குடும்பத்தார் செஞ்சது, ஊர்ல செஞ்சது என்று வரட்டு
வரட்டு பிடிவாதத்திலையும் கௌரவத்திலையும் ஈகோலையும் இருந்தோம்னா வழி தவறி போயிருவோம். அங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேணா பல சொத்துக்களுக்கு பல விஷயங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களா இருக்கலாம். ஆனா மறுமையில எந்த ஒண்ணுமே பயனளிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் அவனுக்கு உரிமையானது. எல்லாம் நம்ம கிட்டதான் வந்து சேர்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனங்களை எல்லாம் முழுமையா நம்பி அழகிய முறையில செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு அழகிய விஷயங்களை சொல்றான். யா அல்லாஹ் இதன் மூலம் உள்ள படிப்பினைகளை நாங்கள் எடுத்து யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் அழகான முறையில் நடக்கக்கூடிய மக்களாக, எங்கள் குழந்தைகளுக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த மார்க்கத்தை முழுவதும் முழுமையாக சார்ந்து பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும், உங்கள் உற்றார் உறவினர்களையும், உங்களுடைய வாரிசுகளையும், உங்கள் ஊர் மக்களையும் யா அல்லாஹ் உலகம் உள்ளான முஃமினான முஸ்லிமான அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.